நம்ம குக்கரி ஷோவில் பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். அண்ட் நம்ம கூட வந்து நாகமுத்து செஃப் இருக்காங்க. ஸோ நாகமுத்து செஃப் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? நண்டுமா கிராப் மசாலா. ஓகே, ஸோ கிராப் மசாலா. ஸோ கிராப் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? கிராப் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கிராப், சாப் பெப்பர், டர்மரிக் பவுடர், chili powder, salt, ginger paste, garlic paste, சோம்பு, மிளகு, ஆயில், வெந்தயம், onion, tomato, curry leaves, coriander leaves, garlic, jeera powder. ஓகே, இப்போ நம்ம கிராப் மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தியாச்சு. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா செஃப்? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆயில். இது வந்து மசாலா இல்லையா? மசாலா, கிராப் மசாலா. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் காட்டு. ஓகே, ஸோ ஆயில் போட்டாச்சு அண்ட் நல்லா கொதிக்குது. நெக்ஸ்ட் மிளகு. ஓகே, மிளகு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை? ஓகே, லைட்டாக வெந்தயம். எதுக்காக வெந்தயம் போடுறாங்க செஃப்? அந்த ஸ்மெல்லுக்கு, அந்த நண்டுக்கு அதுக்கு ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்கும். ஸ்மெல். ஸோ நான்வெஜ், பேசிக்கலி நான்வெஜ்ன்றதுனால அந்த ஸ்மெல்லுக்காக போடுவாங்க. அடுத்து சோம்பு போடுறோம். சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு. And next onion, chopped onions. ஓகே, ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. வெங்காயம் வந்து ஆஃப் பாயில் ஆகிற மாதிரி ஆகும். ஆஃப் பாயில் ஆகிற மாதிரி. ஓகே, ரொம்ப ட்ரை ஆகினா ஓவர் பிளாக் வரும். ஸோ ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். லைட் பண்ணால் போதும். ஓகே, next comes the crab. ஓகே, crab தேவையான அளவுக்கு crab போட்டாச்சு. நம்ம ஏன் crab அப்படியே crab கடல்ல இருந்து புடிச்சிட்டு வந்து அப்படியே போட்ட மாதிரி இருக்கு? ஏன் நம்ம கட் பண்ணாம போறோம்? ஓடெல்லாம் உடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதில் உள்ள எல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக சுத்தம் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இப்படியே போட்டால் அது அழகாக இருக்கும், பார்க்கவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, வெரி நைஸ். ஸோ ஓடு எல்லாம் பிரித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம இந்த கிராப்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் நம்ம நான்வெஜ்ல கண்டிப்பாக போடணும் இல்லையா? போடணுமா? அதை வந்து அந்த கவிச்சின்னு சொல்லுவாங்களா, அது வந்து அவுட் ஆகும். அது சாப்பிட்றதுக்கு அதனுடைய இது இந்த மனத்தன்மை இப்போ போட்டோன்னே தானாக நமக்கு கிடைக்கும். அது போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனித்தனியாக. ஓகே, இது போட்டோம். நம்ம யூஸ்வலி சிக்கன்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மேரினேட் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது கிடையாது. அது மாதிரி இருக்குது. ரெடிமேடாக உடனே போடணும். உடனே இந்த மாதிரி ரெடிமேடாக உடனே போடணும். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அண்ட் நவ் மிக்ஸ் இட் தரவுலி. சில்லி பவுடர். சூப்பர். சில்லி பவுடர் போட்டோன்னே அந்த கலர் வந்துடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ வந்து சில்லி பவுடரில் நிறைய காஷ்மீரி சில்லி அது இதுன்னு அந்த கலருக்காகவே இருக்குல்ல? கலருக்காக இருக்குது. நாங்கள் வந்து செட்னால எனக்கு வந்து ஒரு மசாலா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டால் போதும். போதும், லைட்டாக போட்டால் போதும். ஓகே, 2 பீஸ் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும். நெக்ஸ்ட் சால்ட் ஆஸ் ரிக்வயர்ட். நம்ம ஏன் சால்ட் ரொம்ப கம்மியாக போடுறோம்? கம்மியாக போடுறது சால்ட் பவர் உள்ள சால்ட். இது சால்ட்டு வந்து போடும்போது உள்ளே எல்லாமே தண்ணி ஊற்றும்போது உள்ளே எல்லாம் கனெக்ட் ஆகி நல்லா டேஸ்ட் கொண்டு வரும். எட்டி பார்க்குற அளவுக்கு அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. நைஸ். அடுத்து டொமேட்டோ கொஞ்சம் போடுறோம். கொஞ்சமாக தக்காளி. ஓகே, ஒரு 2 தக்காளி. 2 தக்காளி போடுறோம். 3 பீஸ் அளவு.
தக்காளி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் செஃப்? அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அது நல்லா கொதிக்கணும் இல்லையா? அந்த கிராப் நல்லா வேகணும். தண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு நீங்க தண்ணி ஊத்த ஊத்த இன்னும் நல்லா ஸ்மெல் வருது. அப்படியே அந்த மசாலா ஸ்மெல்ல எனக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே. அண்ட் நம்ம கிராப் போடும்போது இந்த கலர்ல இல்ல இல்லையா? ஆமாம். இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே உயிரோடு வாங்கி வந்து இங்கேயே நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களே போடுறதுனால அந்த கலர் அப்படியே விடாமல் மாறாமல் போட்டோடனே மசாலா போட்டோடனே இந்த கலருக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ தெரியுது ஏன் பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் இவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அப்படியே ஃப்ரெஷ் நம்ம அன்னாடம் டெய்லி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பவுமே உயிரோடு உள்ள நண்டு இது நாங்களே க்ளீன் பண்ணி இப்போ போட்டிருக்கோம். ஓகே. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நீங்களே க்ளீன் பண்ணி நீங்களே இதை குக் பண்ணுறீங்க. எல்லாமே அப்படிதானா? எல்லாமே அப்படிதான். எல்லா டிஷ்க்கும் அப்படிதான். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எல்லா நாளும் அப்படியே ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். அந்த ஐயா கிட்டே கற்றுக்கிட்டு ரொம்பவே ஹைஜீனிக் இந்த சாப்பாடு சாப்பிட்றது. நிறைய இடத்துல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே. கிராப் நல்லாவே பாயில் ஆகிட்டு இருக்கு இன்னும் கூட. எப்படி நீங்கள் உடையாம எடுக்கிறீங்க கரண்டிலேருந்து? நாங்களே எடுத்தோம்னா டப்புன்னு உடஞ்சிரும். அதுக்கு காரணமே இந்த ஃப்ரெஷ்ஷாக உள்ளது காரணம் தான். ஃப்ரெஷ்ஷாக உள்ளது ஓ சூப்பர். ஸோ ஐ திங்க் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடும்பொழுது அப்படியே இருக்கும். ஐ திங்க் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குக் பண்ணால் கண்டிப்பாக உடையாம இருக்கும். இது ஒரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் கண்டிப்பாக நாங்களும் ட்ரை பண்ணுறோம், அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இப்போது ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உடையாம இருந்தால் ஃப்ரெஷ்ஷான கிராப்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பாத்துட்டு இருந்துக்கிட்டு ஃபுல்லா பாயில் ஆயிடுச்சு கிராப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜீரா பெப்பர் ஜீரா வேற பொரிச்சு போட்டாலும் பெப்பர் போடலாம். இந்த கிராப் எவ்வளவு நேரம் கொதிக்கும்? ஒரு 10 minutes. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நாங்க பெப்பர் சாப் பெப்பர் இதுவும் உங்களோட ஸ்பெஷல் இல்லையா? இந்த பெப்பர் நல்லா ஸ்வீட். அது பெப்பர் நாங்களே அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. ஐ திங்க் அது ரெஸ்டாரன்ட் தான் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் ஜீரா பவுடர். ஓகே. இது கடைசியா போடுறோம். அந்த லாஸ்ட் போட்டா தான் ஃபர்ஸ்ட் பண்ண கலர் சேஞ்ச் ஆயிடும். கலர் சேஞ்ச் ஆயிடும். சூப்பரான கலர் வந்துருச்சு நம்ம கிராப். மல்லித்தூள் பெப்பர். ஓகே. எஸ் கிராப் கறி இஸ் ரெடி. சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு. ஐ திங்க் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். எஸ் கிராப் மசாலா சூப்பரான சுவையோட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல்லே ரொம்ப யம்மியா இருக்கு. சீரியஸ்லி சார் கிராப் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்போதைக்கு நீங்க மசாலா எல்லாம் கடைசியா போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மசாலா டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. இது ரியலி சூப்பர் டிஷ். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டிஷ். தேங்க்யூ.